ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜன்ம பத்திரிகா. சூரிய சோம அங்காரக புத குரு சுக்ர சனிபியஸ்ட ராகவே கேத்தவே நமஹா. 12 ராசிகள் 9 கிரகங்களோடு அனுகிரகத்தோடு 27 நட்சத்திரங்களுடைய ஆசீர்வாதங்களோடு டிசம்பர் மாத பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். டிசம்பர் மாத பலன்கள் என்று சொல்லக்கூடிய கார்த்திகை மாதத்தில் ஒரு 15 நாட்கள் இருக்குது. அதே போல் மார்கழி மாதத்தில் ஒரு 15 நாட்கள் இருக்கும். இந்த கார்த்திகையும் மார்கழியும் இணைவது தான் பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் மாத ராசி பலன்கள். அப்போ இந்த டிசம்பர் மாதத்தில் 12 ராசி பலன்கள் எப்படி இருக்கும்? இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துடைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுட்டால் தான் அந்த எந்த கோவிலுக்கு போகணும், ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. இப்போ கார்த்திகை மாதம்னா ஒரு சிறப்பு இருக்குது, மார்கழி மாதம்னா ஒரு சிறப்பு இருக்குது. இப்போ கார்த்திகை மாதம்னா என்ன சிறப்பு? கார்த்திகை தீபம் சிறப்பு, பரணி தீபம் சிறப்பு. அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கார்த்திகை மாதத்தில் எல்லோரும் மாலை போடுவாங்க. சபரிமலைக்கு மாலை போட்டு 48 நாள் விரதம் இருந்து கார்த்திகை மாதம் முழுவதும் விரதம் இருந்து மார்கழி மாதத்துலலாம் எல்லோரும் சபரிமலை யாத்திரை செல்லக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் எல்லாருமே இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய அதாவது ஒரு சில விஷயங்கள் நம்ம ஜோதிடத்தில் ஒரு மாதத்துடைய பலன்களை நம்ம சொல்லி அடுத்த விஷயங்களை நம்ம சொல்கிறோன்னு சொன்னால் அப்போ அந்த பலன்களுக்கும் அந்த மாதங்களுக்கும் தனி சிறப்பு உண்டு. எந்த ஆலயத்திற்கு நம்ம போகணும், என்ன பரிகாரங்கள் நம்ம செஞ்சுக்கணும், ஒவ்வொரு மாதத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த ராசி இந்த இப்போ மேஷ ராசி நம்ம எடுத்துனோன்னா எப்படி நம்ம பண்ணணும், எந்த கோவிலுக்கு நம்ம போகணும், நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ இந்த சபரிமலைக்கு எல்லாருமே யாத்திரை போவாங்க. சபரிமலை யாத்திரை போகும்போது எப்படி இருக்கும்? ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா சில பேர் அந்த ஒவ்வொரு ஆலயத்திற்கும் சென்று வருவார்கள். ஒவ்வொரு ஆலயம் போவாங்க. சமயபுரம் போவாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் போகக்கூடியவர்கள் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு ஆலயங்களை தொட்டு தேனி போகும்போது தேனி பக்கத்தில் இருக்கக்கூடிய சில சிவாலயங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கோவில்களுக்கு அப்படியெல்லாம் கோவில்களுக்கெல்லாம் போகும்பொழுது உங்களுடைய ராசிக்கான கோவில்கள் அப்படி அது போகும் வழியில் வருது அப்படின்னு சொன்னால் அந்த ராசிக்கான கோவிலை நீங்கள் டச் பண்ணி போனீங்கன்னா ரொம்ப சிறப்பு. இந்த கோவிலுக்கு போக சொல்லியிருக்காங்க, ஸோ இந்த கோவிலுக்கு போயிட்டு போனால் ரொம்ப விசேஷமானது, என்னுடைய நட்சத்திர ராசிக்கு இந்த கோவில் சொல்லியிருக்காங்க சுவாமி, அப்போ இந்த கோவிலுக்கு நான் போயிட்டு வந்தால் எனக்கு நல்ல சிறப்பான விஷயங்கள். இப்போ நீங்கள் இதற்குன்னு போகிறதில்ல. அப்போ சபரிமலைக்கு நீங்கள் போகும்பொழுது உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் போய் அந்த சுவாமி தரிசனம்லாம் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப விசேஷமானது. இப்போது இந்த 27 நட்சத்திரம் நமக்கு இருக்குது. அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து ரேவதி நட்சத்திரம் வரையில் இருக்குது. அப்போ இந்த ரேவதி நட்சத்திரம் வரையில் இருக்கக்கூடிய 12 ராசிகள், இந்த 12 ராசி தான் ஒரு மனிதனை ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு ஹை லெவலில் தூக்கி கொடுக்குறதும் அவன் கஷ்டப்படுறதும் இந்த 12 ராசியில் கண்டிப்பாக ஒரு ராசியில் அவங்க பிறந்திருப்பாங்க. அப்போ இந்த 12 ராசி பலன்களை அவர்கள் கரெக்டான முறையில் எடுத்துகிட்டு போகணும். என்ன செய்யணும், எப்படி பண்ணணும், இந்த மாதத்துக்கு நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படிங்கிறத கரெக்டாக கொண்டு போகணும். அதே போல் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். ஒரு சிறிய கட்டணத்தோடு என்னுடைய நம்பர் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுறதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். சுவாமி, நான் உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்கணும், நான் ஜாதக விவரங்கள்லாம் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு விவரங்களை அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கால் பண்ணி நீங்கள் என்கிட்ட நீங்கள் பேசலாம். அப்படி நீங்கள் பேசும்போது உங்களுக்கு எல்லா விவரங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ என்னென்ன பண்ணணும், உங்களுடைய சுய ஜாதகப்படி என்னென்ன இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்ல முடியும். சரிங்களா? சிம்மராசி நேயர்களை, டிசம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்தர நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரையில் சிம்மராசி தனது செயலால் நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய சிம்மராசி நேயர்களை, உங்களை இப்படி சொன்னால் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு ஒரு யோகமான மாதம், ஒரு நல்ல மாதம், நல்ல சிறப்பான ஒரு விஷயந்தான். இனிமேல் சிறப்பான விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இனிமேல் வரும். அதை நீங்கள் நிறையா பயன்படுத்திப்பீங்க கோவப்படாமல் இருந்தால். அரசு வழி முயற்சி நல்ல தீர்வு கிடைக்கும். நான் கவர்மெண்ட் வழியில் சில விஷயங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு அது வரணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். தொழிலில் லாபம், வேலை சிறப்பாக அமையும். டென்ஷன் இல்லாமல் வேலை செய்யுங்க, ரொம்ப டென்ஷனே வேண்டாம். போட்டி பொறாமை அதிகமாக இருக்கும், திருஷ்டி அதிகமாக இருக்கும். நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துலையும் சரி அலுவலகத்துலேயும் சரி அதிகமாக இருக்கும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு போனால் கூட பிரச்சனை தேடி வரும், கவனமாக இருக்கணும். உங்கள் வேண்டுதல் நிறைவேறும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த வேண்டுதல் நிறைவேறும்.
அதே போல் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் செய்வீங்க, நிறைய விஷயங்கள்லாம் சேரும். புதிய விஷயத்துக்கெலாம் நிறைய விஷயத்துக்கெலாம் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் நான் இப்போ இந்த டிசம்பர் மாதத்தில் இந்த விஷயங்கள்லாம் நான் செய்யணும்னு சில திட்டமிட்ட சில செயல்கள்லாம் மனசில் வச்சுருக்கீங்க. அதெல்லாம் ஒன்று ஒன்றா சக்ஸஸ் ஆகிறதுக்குடைய யோகங்கள் உண்டு. மருத்துவம் போன்ற படிப்பு சிறப்பை தரும். நல்ல மருத்துவ சம்பந்தப்பட்ட படிப்பெல்லாம் இந்த மாதத்தில் நல்ல சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அதை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் வரும். மருத்துவர்களுக்கெல்லாம் சில இடமாற்றம் ஏற்படும். டாக்டர்ஸ்க்கெல்லாம் ஒரு நல்ல இடமாற்றம் கண்டிப்பாக உண்டு. அதே போல் தனியார் நிறுவனத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். சில பேருக்கு ஐடியில் வேலை பார்க்குறவங்க, தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்க வெளிநாடு செல்லக்கூடிய யோகம், உங்களுடைய கம்பெனி மூலமாகவே நீங்கள் வெளிநாடு போகக்கூடிய ஒரு யோகம்லாம் வரும். வேலையை எதிர்பார்த்திருந்தவங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக நல்ல வேலை கிடைக்கும். நல்ல வேலையாக இருப்பீங்க. அந்த வேலையை ஸ்திரப்படுத்திப்பீங்க. ஸ்திரப்படுத்தக்கூடிய யோகத்தை அதுக்குண்டான விஷயத்தில் முழுமையாக இறங்கி நீங்கள் செய்வீங்க. பொருளாதார பாதிப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ரொம்ப பண விஷயத்தில் செலவு பண்ணும்போது எச்சரிக்கையோடு செலவு செய்ய வேண்டும். படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். மாணவிகள் படிப்பில் நிறைய கவனம் செலுத்த வேண்டும். சூரிய வழிபாடு, சூரியனுக்கு ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு தீபம் ஏற்றுங்க. ஞாயிற்றுக்கிழமை தீபம் ஏற்று உங்களால் முடிந்தால் கோதுமை ரவா, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கோதுமை ரவா பொங்கல் நீங்கள் சுவாமிக்கு செய்து நைவேத்தியம் பண்ணி அதை நீங்கள் 4 குழந்தைகளுக்கோ பெரியவர்களுக்கோ கொடுக்கும்பொழுது உங்களுக்கு நோய் நொடி இல்லாமல் நல்ல ஒரு யோகங்கள் இருக்கும். இது கால நேரத்தில் தான் செய்யணும். இது கால நேரத்தில் செய்யுங்க. அதே போல் கால பைரவருக்கு ஞாயிற்றுக்கிழமையில் 4:30 ராகு காலத்தில் தீபம் போடுங்க. எப்படி தீபம் போடுங்கன்னா, மிளகு தீபம் போடுங்க. மிளகு ஒரு 11 மிளகு 12 மிளகு ஒரு சின்ன சிகப்பு துணியில் கட்டி நல்லெண்ணெயிலையோ இழுப்பு எண்ணெயிலையோ தீபம் போடுங்க. இப்படி தீபம் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும். சில வேலைகள்லாம் தடங்கள் இல்லாமல் அடுத்தடுத்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். நேரம் கிடைக்கும்போது வியாழக்கிழமையில் சாயங்காலத்தில் தட்சிணாமூர்த்தியை மனதார வழிபாடு பண்ணுங்கள். வியாழக்கிழமையில் சாயங்காலத்தில், காலையில் உங்களுக்கு வேலையாக இருந்தால் கூட சாயங்கால நேரத்தில் கோவிலுக்கு போய் சுவாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி, அதே போல் சுவாமிக்கு தேங்காயில் நெய் தீபம் ஏற்றுங்க நேரம் கிடைக்கும்போது. இது பெரிய அளவில் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். தேங்காயில் நெய் தீபம் ஏற்றுறது சிம்மராசிக்கு பெரிய அளவில் சக்ஸஸ் கொடுக்கும். 2 தேங்காயோட 2 பக்கமும் வைத்து நல்லெண்ணெய்யோ நெய்யோ உங்களால் என்ன முடியுமோ சுவாமிக்கு திரி போட்டு அழகாக அதுக்கு விளக்கேற்றி வைத்து மஞ்சள் குங்குமம் வைத்து விளக்கேற்றுங்க. இந்த விளக்கேற்றுறதோடைய ஒரு விஷயம் உங்களுக்கு அமோகமாக, நீங்கள் இந்த வியாழக்கிழமை செய்கிறீங்களா, அடுத்த வியாழக்கிழமை உங்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். வாக்குவாதம் அதிகம் வரும். கணவன் மனைவிக்குள்ளே வாக்குவாதம் அதிகமாக வரும். ஏதாவது ஒரு விஷயம் பேசும்போது ஏதாவது ஒரு விஷயம் சண்டை வரும். ஏதாவது ஒரு விஷயம் பேசும்போது ஏதாவது ஒரு சண்டை வரும். அப்போ கொஞ்சம் கவனத்தோடு பேசுகிறது நல்லது. வீண் வாக்குவாதத்தை தவிர்க்கிறதும் ஜாதகத்தில் நல்லது. உங்கள் பணியில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். எதுலேயுமே அலட்சியமாக இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்களோ அந்த வேலையில் கொஞ்சம் முழுமையாக செயல்பாடு பண்ணுறது நல்லது. சொத்து சம்பந்தமான விஷயங்கள் நல்ல ஒரு முடிவுக்கு வரும். அதே போல் சொத்து சம்பந்தமான கேஸ் நடந்துருக்கு அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் நிலுவையில் தான் இருக்கும். 2025க்கு தான் அதுக்கு ஒரு சில விஷயங்கள் வரும். கணவன் மனைவி விவாகரத்து எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் சுப செய்திகளாக இருக்காது. அதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது சிம்மராசி பொறுத்த அளவுக்கு. சில பேருக்கு வேலையில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். வேலையில் பிரச்சனை இருக்கும். இந்த வேலையை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு நம்ம போகலாமா, இந்த வேலை நமக்கு சரியாக வரல, அடுத்த வேலைக்கு போகலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வரும். ஸோ அப்படி வரும்பொழுது கொஞ்சம் இந்த வேலையை தக்க வச்சுக்கோங்க. மார்ச் மாதம் வரைக்கும், 2025 மார்ச் மாதம் வரைக்குமாவது கொஞ்சம் தக்க வச்சுக்கணும். அப்புறம் தான் அடுத்த விஷயத்துக்கு உங்களால் செயல்பாடு பண்ண முடியும் சிம்மராசி பொறுத்த அளவுக்கு. அதே போல் வேலை அப்படின்னு வரும்பொழுது ரொம்ப கண்ணும் கருத்துமாக சில விஷயங்களை பண்ணுங்கள். இந்த டிசம்பர் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா 21, 22, 23 தேதிகள்லாம் உங்களுக்கு சுப செய்திகள், சுப விசேஷங்கள்லாம் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. கல்யாணம் கூடி வரும். முக்கியமாக கல்யாணம்லாம் பேசுவீங்க. கல்யாணம்லாம் போய் ஒரு இடத்துல போய் கை நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் உண்டு. அதெல்லாம் நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும். சுபம்.